கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறியதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். காட்டுமன்னார் கோவிலில் அவர் பேட்டியளித்த நிலையில் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இனி அமமுக அடுத்ததாக என்ன முடிவெடுக்க வாய்ப்பிருக்கிறது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக டிசம்பரில் பதில் சொல்வதாக அவர் கூறியிருக்கிறார். பாஜக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறியதாக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். எந்த கூட்டணியில் அமமுக இருக்கும் என டிசம்பரில் சொல்வதாக அவர் கூறியிருக்கிறார். பாஜக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறியதாக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். காட்டுமன்னார் கோவிலில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். எந்த கூட்டணியில் அமமுக இருக்கும் என டிசம்பரில் சொல்வதாக அவர் கூறியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். இப்ப பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறிவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருப்பதை எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பா அதாவது போன பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில தினகரன் இணைஞ்சார். ஏன்னா 21 தேர்தலில் தினகரனை கூட்டணியில் சேர்க்கணும்னு அமித்ஷா ரொம்ப சொன்னாரு. பட் இவர் பழனிசாமி இபிஎஸ் அதை கேட்கல. அதனால கிட்டத்தட்ட 21 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி தோத்துது ஆக்சுவலா. ஸோ அதை உணர்ந்துதான் 24 தேர்தலில் தினகரனை கூட்டணியில் சேர்த்தாங்க. இருந்தாலுமே திமுக 40 இடங்கள்ல 39 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. இருந்தாலும் தேனி போன்ற இடங்கள்ல தினகரன் நல்ல ஓட்டுகள் வாங்கினாரு. அதே மாதிரி ஓபிஎஸ் நல்ல ஓட்டுகள் வாங்கினாரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, பாஜக அதிமுக கூட்டணியில் இப்போ மீண்டும் இபிஎஸ் இணைஞ்ச பிறகு தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் பாஜக புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது. உதாரணமா பிரைம் மினிஸ்டர் வரும்போது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கூட ஏற்பாடு பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா எடப்பாடி என்ன சொல்றாரு, நான் தான் கூட்டணிக்கு தலைமை, நீ அவங்களால சந்திக்க ஏற்பாடு பண்ணாதீங்க, சந்திச்சாங்கன்னா அது எனக்கு விருப்பமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு பாஜக சொல்றாரு. ஸோ அதனால பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிற வாய்ப்பை கூட தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ பாஜக கொடுக்கல. அது மட்டும் இல்ல, பாஜக கூட்டணியில என்டிஏ கூட்டணியில தினகரன் இருக்காருன்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணவே மாட்டேன்றாங்க இதுல பாஜகல. அது தினகரனுக்கு பெரிய வருத்தத்தை உண்டாக்குறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுகல தலைமையேற்று இருக்கிற இந்த கூட்டணிக்கு தலைமையேற்று இருக்கிற அதிமுக தினகரனை பத்தி கேட்கும்போது காலம்தான் முடிவு செய்யும் சொல்றாங்க. அப்போ இன்டெஃபினட்டா அவர் எத்தனை நாள் இதே மாதிரி ஒரு காத்திருப்புல இருப்பாரு அவர் ஆக்சுவலா. அது கடைசி கட்டத்துல அவரை கூட்டணியில் சேர்க்கலன்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகுது? ஸோ அவர் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அதான் 2 நாள் முன்னாடி அவர் என்ன சொன்னாரு, நான் டிசம்பர்ல முடிவெடுப்பேன்னு சொன்னாரு. இன்னைக்கு என்டிஏ கூட்டணி விட்டு விலகிறதா சொல்லியிருக்காரு. அது டிசம்பர் மாசம் என்ன முடிவெடுப்பாரு பார்க்கணும், பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே சமயத்துல பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு, நான் விலகி போறதுக்கும் ரெடியா இருக்கேன், நான் என்ன நீங்க இப்படி அலட்சியப்படுத்தினீங்கன்னா நான் விலகிறதுக்கும் ரெடியா இருக்கேன்னு ஒரு மெசேஜ் சொல்றாரு. இந்த பாஜக எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கல. இன்னைக்குதான் அமித்ஷா கூட்டணிகள் புதிய கட்சிகள் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிற இந்த சூழல்ல தினகரன் விலகி போறதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவா தான் நான் பாக்குறேன். கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்.